த லெஜண்ட். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னுடைய ரெண்டாவது படம் வந்து லீடர். லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்டு தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்டான அப்பா புள்ள, அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வுல மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளவு அழகா இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளவு அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில மிக அற்புதமா இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசா அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்பவுமே தன்னை ஒருத்தர் முழுசா அர்ப்பணிச்சு ஒரு வேலை செய்யும் போது அது ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பார்த்ததும் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலா பாராட்டி அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல வேற எந்த படத்துக்கும் அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்துல வந்து ஒரு குத்து சாங் அதே போல எதுவும் கிடையாது. இது படத்தோட டிராவல், அதாவது ஸ்டோரியோட டிராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதுல இருக்கு. அதுக்கான வரிகள் இருக்கு, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணிச்சோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பா பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமா கொடுத்திருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலயும் நடந்தது. அதை வந்து மிக அழகா பிரம்மாண்டமா படப்பிடிப்பு படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பா இது பண்ணிருக்கிறாரு. இப்ப ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல எப்படி அவர் கிறிஸ்பா பண்ணாரோ அதே மாதிரி படத்தையும் ரொம்ப கிறிஸ்பா பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா செட்டு எது நிஜம் எதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்க டீம்ல உள்ள மகேஷ் மேத்யூஸ் ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனா அதுல எங்களுக்கு இந்த படத்துல ஷூட்ல பாத்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. ஒன்னு வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்ல, இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஷூட் பண்ணோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியஸ் டே டைம்ல. அந்த ஹில்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஐஸ் கொட்டி கிடக்கும், அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கும். சன்லைட் இருந்தா நாங்க தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடா வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை கால்லாம் மரத்து போயிடும். ஸோ அதுல கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்ல, எங்க டீம்ல உள்ள எல்லாருமே அதுல வந்து ரொம்ப அழகா சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லா அது வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயின்ல வந்து ஃபைட் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி, எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு, 1 இருக்கு சார். 1 எல்லாம் பத்தாது, 2-3 வைங்க. யாருக்கு வேணா எப்ப வேணா என்ன வேணா ஆகும், எனக்கே கூட சில நேரங்கள்ல இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா காட் கிரேஸ், ஒரு 10 daysல வந்து பெருசா யாருக்கும் இன்ஜூர் ஆகல, சின்ன சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th day எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்க கூட சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது தெரியாது. அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே போல இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசா அர்ப்பணிச்சு இதுல ஒர்க் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம தலை எப்படி அப்படிதான் வாழு. ஸோ அதே போல என் கூட இருந்த எல்லாருமே அவங்கள தன்னை அர்ப்பணிச்சு அந்த இதுல ஒர்க் பண்ணாங்க. அவங்களுடைய ஒர்க் எல்லாரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட தேங்க்ஸ்.
அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்டுக்கு வர்றேன். ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்ல இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னாரு, பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்த ஷாட் போகுது, திட்டிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது, நீங்க 2 சீன் தானே சொன்னீங்க சார், இன்னும் இவ்வளவு திட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இல்ல அவர் சொன்னாரு, மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி பச போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனா அப்புறம் அறந்தாங்கி நிஷாட்ட அப்புறம் சொன்னேன் வந்து, இல்ல இது நீங்க பண்ணது கரெக்ட் தான், இந்த வந்து சீன் அப்பதான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி அந்த சீன் அதே போல ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டர்ல ரொம்ப அழகா பண்ணாங்க. இதே போல பல ஆர்டிஸ்ட் அதுல ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து இயல் பாப்பா, அவங்க வந்து ஒரு பான் ஆர்டிஸ்ட் தான். டைரக்டர் ஆல்ரெடி இப்ப சொன்னாரு, அந்த சின்ன வயசுலயே அந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அழகா டெலிவரி பண்ற விதமாகட்டும் எல்லாம் ஆகட்டும். செட்லயே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு ஒரு நாளைக்கு பெரிய ஹீரோயினா வரணும், அது கண்டிப்பா நடக்கும். அதே போல நம்ம ஜார்ஜ் வில்லியம்ஸ் நடிச்சார் என் கூட. அப்போ அவர் வந்து ஒரு சீன், அவர் அங்க நிக்கிறாரு, நான் அங்க நிக்கிறேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாரு, சார் நீங்க அங்க இருக்கணும் நான் இங்க இருக்கணும் இதான் சார் அப்படின்னு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாரு. சார் சினிமா தானே சார், இது அப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அந்த சீனை முடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னோட எமோஷனான ஒரு சீனு. செட்ல அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியா கண்ணெல்லாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினாரு. அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பாகுபலி பிரபாகர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல அப்படி போன அப்படி தூக்கி வீசினாரு. அப்படி பார்த்தா எல்லாம் போன் தெரிச்சு ஓடுது, பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் தூரமா ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பயம். என்ன சார் இது இவ்வளவு பவர்ஃபுல்லா அடிக்கிறாரு, ஏன்னா அவர் அஜானா பாகு 6 அடிக்கு மேல இருக்கிறாரு, கடோத் கஜன் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னாரு, இல்ல சார் நான் இப்படி பண்றேன் இது இப்படி பண்றேன் யாருக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது போச்சு. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்துல பண்ணும்போது நாங்க எங்களுக்கு ஒரு இது பயம், ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்ல நாங்க ரொம்ப கான்சியஸா பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்த அளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பிரதாப், அவர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அவருடைய இது பார்த்துட்டு வந்து இது வந்து ஒரு மேனரிசம் பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே ஒரு மேனரிசம் பண்ணாரு. அப்போ நான் டைரக்டர் சார்ட்ட சொன்னேன், சார் இது மேனரிசம் நல்லா இருக்கு சார், படம் ஃபுல்லா இது டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்னு. சாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட்ல வந்து அவர் கண்ணில் ஒரு அடிபட்டுரும், கண்ணில் பிளட் மாதிரி ஒன்று இதாயிடும், கிளாட் ஆயிடும். ஸோ எவ்ரி ஷாட், அதாவது அந்த கிட்டத்தட்ட 14 days எவ்ரி ஷாட் வந்து அவர் கண்ணில் அந்த பிளட்டை போடணும், எவ்ரி ஷாட். அதாவது யாருமே சொல்ல வேண்டியதில்லை, யாருமே அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, அவரே அந்த கரெக்ட் அந்த ஷாட் ரெடினா அந்த கண்ணில் அந்த பிளட்டை போட்டு வந்துருவாரு. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே சிரமமா இருக்கும், அது கஷ்டமா இருக்கும், அது என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்களேன்னு. பட் அவர் வந்து அதை டெடிகேஷன், அந்த அளவுக்கு அவர் வந்து சின்சியாரிட்டி, அவர் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் நீங்க. அதே போல நம்ம ஷாம் சார் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மெச்சூர்டான நடிப்பு அந்த படத்துல கொடுத்திருக்கிறாரு. அவர் இத்தனோட வருட டிராவல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுபவம், அந்த மெச்சூர்டான நடிப்பு அதை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ண கேரக்டரை வேற யாரு பண்ணாலும் இந்த அளவுக்கு நல்லா ஜஸ்டிஃபை பண்ணி இருக்க முடியுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான். அதே போல வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் வேற இருந்தது. ரைட். நம்ம வந்து அமிர்தா ஐயர்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க ஒரு சின்ன ரோல், அதில் நல்ல ரோல் தான் அவங்களுக்கு, அமிர்தா ஐயர். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போது வந்து ஒரு இன்னசென்டா இருப்பாங்க.
அது வந்து சீன் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சீனா இருக்கும். இந்த சீனை அவங்களால எப்படி கன்சியூம் பண்ண முடியும், எப்படி பண்ண போறாங்கன்னு ஒரு பயத்தோடய நம்ம இருப்போம். ஆனா அந்த சீனை ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணி எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. அதே போல ஒரு எமோஷனான ஒரு சீன் இருந்தது, அதுலயும் வந்து அவங்க அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதை வந்து இப்ப எல்லாருடைய பாராட்டையும் பெற்றாங்க. அதே போல ஐஸ்வர்யா லட்சுமி மேடம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேடம் வந்து ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பு, அதாவது அவங்களுடைய ஷெட்யூல் மோஸ்ட்லி எங்களுக்கு ஜெய்ப்பூர்ல தான் இருந்தது. ஒரு முதிர்ச்சியான பண்பட்ட நடிப்பை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தினாங்க. ரியலி அது வந்து அவங்கள பாராட்டத்தக்கது. அடுத்தது நம்ம ஆண்ட்ரியா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் சார் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கு வந்து வேற வேற அந்த கேரக்டருக்கான நேம் தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்ட்ரியா அவங்க வரும்போது மொத்தம் ஆண்ட்ரியானே சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணா நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு சார் வந்து மைண்ட்ல ஜஸ்டிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அதை படம் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது, சாரு சொன்ன மாதிரி அவங்க வந்து அதை கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம தலைவர் விடிவி கணேஷ் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கோம், ஒரு ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு க்ளோஸ் அப். சார் வந்து எடுத்துட்டு இருக்காங்க, ஷார்ட் டேக்கு போயிட்டே இருக்கு, ஓகே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவர் அடிக்கிற காமெடி நம்மளால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப சார்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், சார் நான் வந்து கொஞ்சம் டைலாக் நான் பேசி முடிச்சதும் அவருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அதே போல பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஓகே ஆச்சு. அதுக்கு விடிவி கணேஷ் சார் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எத்தனை முறை எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அவர் வந்து சலிக்காம நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டைலாக், அவர் ஒரு டைலாக் ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிக்கணும், அதான் ஸ்கிரிப்ட்னா அவர் இன்னொன்னுல ஆரம்பிச்சு இன்னொன்னுல முடிப்பாரு. அடுத்த வாட்டி சரி, ஏன்னா அதுக்கப்புறம் நான் பேசணும், சரி இதுல ஆரம்பிச்சு இதுல முடிப்பாரு பார்த்தா அப்பவும் மாத்தி பேசுவார், நம்ம ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஆனா ஏன்னா அவர் ஒரு காமெடியில இருப்பாரு, நம்ம ஒரு சீரியஸ் மூடுல இருப்போம் அந்த கேரக்டர். ஸோ ஒரு காமெடியா இருந்தா நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு நம்மளும் அதுல டிராவல் பண்ண முடியும். ஸோ அது வந்து பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அவர்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்கு. அவர் ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒரு நடிகர், நாளைக்கே ஒரு பெரிய டைரக்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. அவர் கூட ஒரு 2 சீனாவது அடுத்த படத்துல ஒரு ஃபுல்லா ஒரு ஜோவியலான ஒரு காமெடி ட்ராக் பண்ணணும்னு என்னுடைய ஆசை. அடுத்தது படத்தினுடைய ஹீரோயின் பாயல் ராஜ்புத். அவங்க வந்து தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா RX100, அப்புறம் வந்து மங்கள் வாரம், ஹீரோயின் சென்ட்ரிக் பிலிம், 2 பிலிமே பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ நாங்க வந்து எங்க கதைக்கு சார் தேடும் போது சார் சொன்னாங்க வந்து ஒரு ஹோம்லியாவும் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஹீரோயினாவும் இருக்கணும். ஸோ அதை ரெண்டுமே ஜஸ்டிஃபை பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. ஸோ தமிழ் சினிமாவுக்கு வந்து அவங்க ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு புதுசா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் சார் அப்புறம் தனுஷ் சார்லாம் இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இந்த படம் பிரம்மாண்டமா இருக்கு, பிரமாதமா இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. எங்க படக்குழுக்கும் சரி எனக்கும் சரி இந்த படத்து மேல மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த படம் வந்து ஒரு ஜெயிலர் அளவுக்கோ, ஒரு விக்ரம் அளவுக்கோ, ஒரு லியோ அளவுக்கு வெற்றி படமா அமையும். அதுக்கு எந்த ஏன்னா அதுக்குள்ள தகுதி அத்தனையும் இந்த படத்துல இருக்கு. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா புரியும். கம்மிங் April 3 வர்ற குட் ஃப்ரைடே அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபேமிலியோட எல்லாரும் பாருங்க, உங்களை 100% இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த படத்து மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, உங்க மேல நாங்க வச்சிருக்க நம்பிக்கை, இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அந்த ஆண்டுகளோட இருக்குன்றதோட எங்களோட நம்பிக்கை. ஏப்ரல்ல வந்து உங்களுக்கு ஹாலிடே அண்ட் சம்மர் ஹாலிடே வந்துருது. ஸோ சம்மர் ஹாலிடே லீடரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இப்ப என்னுடைய இப்போ ஃபங்க்ஷன் நிறைவேறடைய இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் டின்னர் இருக்கு, சாப்பிட்டுட்டு நிதானமா ரிலாக்ஸா ஹாப்பியா போங்க.
இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆஞ்சலினா விஜய் அவர்களுக்கு மற்றும் நம்ம நிகில் முருகன் அவர்களுக்கும் தேங்க்ஸ். கடைசியாக இந்த படத்துல வந்த ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடித்த டைலாக், அந்த டைலாக்கோட இந்த சொல்லி இந்த படத்தை இதை நிறைவுபடுத்துறேன். கடவுள் எந்த உதவியும் நேரடியா செய்யறதில்லை. எல்லா நல்லதும் நல்ல மனிதர்கள் மூலமா தான் நடக்கும். நாம அவங்களதான் நம்பணும். நீங்க என்ன நம்புங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. வெற்றி